ஆக்சுவலி பிக்மேலியன் ஒரு நாடகம் இருக்குது. அது க்ரீக் மைத்தாலஜி. பர்னார்ட் ஷான்ட்டு ஒரு இங்கிலீஷ் ரைட்டரு, அவங்க ஒரு ஃபேமஸ் ப்ளே எழுதிட்டாரு. அதில் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாச்சுவை லவ் பண்ணுறாரு. இந்த நாடகம் எழுதி 200 இயர்ஸ் ஆச்சு. ராதா மோகன்ட்டு ஒரு டைரக்டரு, அவர் ஒரு படம் பண்ணார், எனக்கு பேர் தெரியல, 1 இயர் ஆச்சு. அதில் ராதா மோகன் போய் ஒரு மேனிக்வின், ஒரு கடையில் பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை லவ் பண்ணுறாரு. இவங்க அந்த கடைக்குள்ளே நைட் போன உடனே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடும் அந்த மாதிரி இது. பட் இந்த படம் பார்த்தேன், இன்ட்ரோவில் இருக்கும், எனக்கு கனெக்ட் ஆகலை. இன்ட்ரோல் மேலே ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரோல் மேலே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அந்த பொண்ணு கடைசியில் இவன் பண்ணது எவ்வளோ அன்செல்ஃபிஷாக இருக்கிறான். நீ என்னை தொந்தரவு பண்ணால் கூட, எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தா கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு எவ்வளோ ஆனால் ஹர்ட் பண்ணும். ஸோ அதுதான் உண்மையான லவ். ரொம்ப 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. எனக்கு இன்ட்ரோல் மேலே ரொம்ப பிடிச்சிது. பட் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தை பொம்மையாக கொண்டு வர்றாரு, அதுதான் கனெக்ஷனு. படம் நல்லா இருக்குது, ப்ளீஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படம். எனக்கு அப்படியே இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியல, அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு லைக் எமோஷ்னலாக ஒருத்தங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரால் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து நிஜமாகவே, ஏன்னா கூட இருந்து இவர் கூட நடிச்சிருக்கேன்னா, கூட இருந்து பார்த்ததில்ல, எனக்கு இவரை இப்படி பார்த்தது இல்லை நான். ஸோ அப்படி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக பேச முடியல. பட் ஓவரால் டீம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல எமோஷ்னலான படத்தை எங்களுக்கு கொடுக்குறதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இவரை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளியில் நீங்கள் நிறைய கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பப்பு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் மூவி பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஹீரோவாக, வேறு லெவல், செம்மையாக இருக்குது, யூனிக்காக பண்ணியிருக்காங்க. லவ் கண்டென்ட் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசலாம். ஓகே. பப்பு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ ஹீரோவை ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்காரு. ஸோ ஆங்கராக நம்ம விஜய் டிவியில் நிறையா ஷோஸ் பார்த்துருப்போம். ஸோ யூனிக்காக இப்போ வந்து லவ் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன லவ் கான்செப்ட் எடுத்தாலுமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டோரியை சொல்ல முடியாது, நேரில் வந்து நீங்கள் ஷோ பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மேலும் மேலும் வளர்ந்து வரணும், இன்னும் நிறையா மூவி பண்ணணும். எப்படி சொல்கிறது, அப்படியே சிரிப்பாகவே பார்த்துட்டு எமோஷ்னலாக பார்க்கும்போது கண்ட்ரோல்டே இல்லை, பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கான். சூப்பர் வச்சா, இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே பை, தேங்க்யூ. இந்த மூவி பார்த்தோன்னே வந்து ஃபைனல் ஒன் வந்து ரொம்பவே நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டாலி மாதிரி ஹீரோயின் வந்து அப்படியே இருந்தாங்க, எப்படி தான் பிளிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ காமெடி வைஸும் ஆகட்டும் சரி. ஆக்சுவலி வந்து விஜய் சார் இவங்கள வந்து ஒரு காமெடியாவோ விஜேவோ பண்ணி பார்த்துருப்போம். ஸோ லவ்லி வந்து டக்குன்னு வந்து அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. ரொம்ப நாள் அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தேன். அது கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரமாட்டேன். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் பப்பு ஆல்சோ அண்ட் ஃபார் அனுபமா ஆல்சோ, பிகாஸ் ஐ திங்க் லான்ச்சிங்லே தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வரும், இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், பப்பு யோர் ஆக்டிங் ரேஞ்ச் இஸ் சூப்பர். ஏன்னா யாரோ புதுசா ரொம்ப கஷ்டம்பா, டைம் காமிச்சாலும் சுத்தமா சரியில்லை சார். நான் பறந்துகிட்டு இருக்கேன் சார், ஏதோ 7வது வாரத்துல. நான் நிஜமா மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நான் நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ என்ன புதுசா காமிக்க போறேன், இப்போ லவ் ஸ்டோரிஸ்ல வேற என்ன வர போறேன். ஆனா நிஜமா இது பார்த்து ஐ வாஸ் ஷாக்ட்.
இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இப்போது அந்த ட்விஸ்ட் இங்கே சொல்ல முடியாது இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே இஷ்டம். அண்ட் பப்பு யூ ஆக்டிங் யூ ஆர் லைக் ஜஸ்ட் கில்லிங் த என்டையர் லைக் வாவ். அந்த என்ன சொல்கிற I'm speechless. உங்கள் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஆக்டிங் ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் அந்த சீனில் உங்கள் ரெண்டோடு அண்ட் ஃபார் யூ அந்த கண்ணில் தான் எல்லாம் காமிக்கணும். ஸோ வெரி வெரி குட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போது எல்லாருக்கும் லவ் லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக எல்லாமே பிரேக்கப் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் ஒரு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வரும். அண்ட் யோர் ஃபெய்த் அண்ட் யோர் பிலீஃப் இன் லவ் கெட் ஸ்ட்ராங்கர் இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அப்புறம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் எல்லாருக்கும் என்டையர் டீம், ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். மை பெஸ்ட் ஆஃப் த விஷஸ் அண்ட் காங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஏற்கனவே காங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி கோன் பி சூப்பர். நன்றி. தொடர்ந்து வந்து பிரஸ் தான் வந்து எல்லாருக்கும் போடுவாங்க. இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் வந்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா படங்களும். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ராங் ஒன்றும் இல்லைனோ. செலிபிரிட்டி எல்லாமே நான் கூட இப்போ கூட உங்கள் முன்னாடி இருக்கோம். இப்போ கூட நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்பேர்ட் டு என்டையர் சவுத் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் பேக்லேயே இருக்குது. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் புது ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர், ஓல்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி we have to make our industry very strong. ஸோ இப்போ செலிப்ரிட்டிஸ் கொண்டு வரோம், இல்லைனா நான் என் ஹஸ்பண்ட் if we are doing these shows தப்பு ஒன்றுமே இல்லை. we are just trying to support தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவ்வளோதான். தமிழ் ப்ரொடியூசர்ஸ். ஆமாம். நன்றி. Thank you ma'am. Thank you ma'am. Thank So you. sweet ma'am. Thank you. Yeah, please. எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ். இந்த மூவி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் அண்ட் எமோஷ்னலான ஒரு ஃபீல் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் பப்பு ப்ரோ. ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் மாதிரி இருக்கிறாரோ, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாரோ, அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்னம்மா வாய்ஸ் மாடுலேஷன் விஜய் சேதுபதி ப்ரோ மாதிரி கொடுக்குறாரு அப்படியே. ஸோ ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கும் கலந்து ஒரு ஆக்டர் வேணும்னா விஜய் பப்பு வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் டைரக்டர் சார், ஒரு உண்மையான ஒரு லவ் ஜெயிக்கிறது வந்து ஒரு உண்மையான டீம் இருக்கணும், உண்மையான எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ உண்மையாக எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அண்டு சூப்பராக நடிச்சிருக்கீங்கம்மா அனுப்புமா. ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து ஆடுறது, பாடுறது, கத்தி டைலாக் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது எதுவுமே இல்லாமல் உக்காந்துற இடத்துலேருந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்து உண்மையிலே லவ்ல இருந்தவங்க, லவ்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த எங்களோட ஃப்ரெண்ட் சிவராமன் சார் வந்து முதல்ல பாராட்டணும். ஏன்னா அவர் இந்த பேனர் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக என் ஸ்கூலுக்கு வந்து, சார் இந்த ப்ரமோஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா அங்கே இருக்க அந்த காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ். இது இவங்க அப்பாவோட கனவு இது. ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு ஜெனரேஷன்ஸாக கனவு இருக்குது. இங்கே விஜய் பப்புவோட அப்பாவோட கனவாக இருக்கட்டும், இவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக வரணுன்றது ஒரு கனவாக இருக்குது. ஸோ இது வந்து மக்கள் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டாராக நான் உங்களை பார்க்க முடியுது இந்த படத்தில். அண்ட் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இவ்வளோ அருமையாக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. சிவராம் சார் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல படங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எங்கள் செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்க காமிக்கிறாங்க. அண்ட் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம படம் என்ன பார்க்கக்கூடாதுன்னு ஸோ அவங்க தேர்ந்தெடுத்துட்டு எங்களை எல்லாருமே பார்க்க வைக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தேட். இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகும். போயிட்டு இந்த படத்துக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுங்க. ஏன்னா புது இதுவாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பப்புக்கு நம்ம எல்லாருமே தெரியும். ஆனாலும் ஒரு லீடாக அவங்க பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ போயிட்டு உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த படத்துக்காக கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
ஃபஸ்ட்டு நான் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி. அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன், இந்த படத்தை பற்றி இது அதுன்னு சொல்கிறது முன்னாடி. இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து அரவிந்த்ன்ற ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து கதை சொன்னது. ஸோ அரவிந்த் நன்றிப்பா, நன்றி. அண்ட் இந்த படம் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி. ஸோ என் கூட நடித்த அனுபம் ஆகட்டும், என்னோடய கேரக்டர் அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர், யாரெல்லாம் மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்டு ராஜவேலு இங்கே அவரால் வர முடியல, அடுத்த படம் ஷூட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். நன்றியை தாண்டி கடமைப்பட்டது யார் அப்படின்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டம்னா, அந்த படத்தை வெளியே கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டமாகும். படத்தோட பட்ஜெட்டை விட படத்தோட ப்ரொமோஷன் பட்ஜெட் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நீங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி அது மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஸ்ரீலங்கா வரைக்கும் அது ஒரு வேர்ல்டு வைட் படமாக கொடுத்தது எங்களுடைய சிவா சார். நான் லைஃப்பில் சிலரை நான் வந்து மறக்கவே மாட்டேன், தனுஷ் சார் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்போயுமே நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஸோ கடவுள் கொடுத்த ஒரு வரம்ல நீங்களும் ஒரு வரம். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் பெர்சன்ட் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ நல்ல படத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறது மக்களாக எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவ்யூவராக இருக்கிறவங்க மீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் படம் நல்ல படம், நானே சொல்கிறது வந்து தப்பு, பட் அதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எங்கள் படம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண வீரா ப்ரோ ஆகட்டும், ஸோ நமிதா மேம் ஆகட்டும், ஸோ அவங்களுடைய டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.